வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு சுவையான கார சட்னி செய்ய போகிறாங்க. அது வந்து ஹெம்மியாக இருக்கும், டேஸ்டி, ஸ்க்ரன்ச்சி கூட. அது வந்து நாங்கள் கறிவேப்பிலெல்லாம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. யாருமே அந்த மாதிரி சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. நான் வந்து எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி சட்னி செஞ்சுருக்கோம். ரொம்ப நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கார சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 3 பல் பூண்டு, 20 போல் சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கறிவேப்பிலை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் ஒன்றும் தப்பு இல்லைங்க, நல்லா இருக்கும். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு எடுத்திருக்கேன். இதை வதக்கிறதுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து எடுத்திருக்கேன். 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாய் காஞ்ச உடனே இதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது போல் பொன்னிறமாக ஆன உடனே வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயமும் பூண்டும் இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா இது போல் கிளறி விடுங்க. இதுக்கு வரமிளகாய் தேவையில்லை, சில்லி பவுட்ரே போதும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உளுத்தம்பருப்பு இந்த அளவுக்கு வந்து செவந்து வரணும், ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் இது கூட சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்குங்க இது கூட, இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு. இந்த அளவு வெங்காயம் வதங்கின உடனே 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது போல் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கும் போதே கறிவேப்பிலை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கங்க, தக்காளி வதங்கிறதுக்காக. இந்த கறிவேப்பிலை சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. முடி கொட்டுற ப்ராப்ளமே இருக்காது. கறிவேப்பிலை சாப்பிட்லன்னு சொல்கிற பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். இந்த தக்காளி கொஞ்சம் வேகட்டும். இதை இது மாதிரி மூடி போட்டு மூடி வேக வைக்கணுங்க. இப்போது 5 நிமிஷம் வதங்கிடுச்சிங்க. இப்படி தான் வந்திருக்கு பாருங்கள், மேட்ச் ஆகிட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கின உடனே சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். எங்களுக்கு 1 ஸ்பூன் போதும், நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கங்க உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு சொன்னால். இது வந்து மீடியம் காரமாக இருக்கும். எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம். இந்த சட்னி சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கறிவேப்பிலை சேர்த்து செய்யும் போது, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து வரமிளகாய் வச்சு செஞ்சுருப்பாங்க. நான் வந்து வெறும் சில்லி பவுடர் போட்டு செஞ்சுருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும், அந்த பச்சை வாசனை போகணும். சில்லி பவுட்ரு போட்டுக்கிறோம் இல்லைங்களா, ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கணும். இப்போ
இப்போயே அப்படியே வீடே மணக்குதுங்க. ரொம்ப அப்படியே அந்த கறிவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் அப்படியே ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்குது. ஆறிடுச்சு. மிக்சியில் இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது போல் கொஞ்சம் லைட்டாக குருணையாக இருக்கணும். அது போல் அரைச்சிக்குங்க. இது போல் சின்னதாக வானல் ஒன்று வச்சுக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சீரகமும் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு ஹெம்மியாக இருக்கும். கறிவேப்பிலை இதில் 1 2 தெரியும் மாதிரி நம்ம அரைக்கணும். குறகுறப்பாக அரைச்சி பாருங்கள். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்படி எடுத்துட்டு சூப்பர் டேஸ்ட்டுங்க. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட ரொம்ப ஹெம்மியாக இருக்குது. அதில் கறிவேப்பிலை சேர்த்துருக்கிறதுல ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, முடி வளர்ச்சியும் நல்லா இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.